சென்னையில் கறிக்கடை உரிமையாளரின் வீட்டின் கதவை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு ஓனர் வெளியே சென்றதை நோட்டமிட்ட முகமூடி கொள்ளையர்கள் அடுத்த சில நிமிடங்களில் கதவை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை திருடிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் பறந்து சென்ற காட்சிதான் இது. அதிகாலையிலேயே திருட்டு வேளையில் இறங்கிய கொள்ளையர்களுக்கு கடிவாளம் போடப்படுமா? சென்னையை அடுத்த மாங்காடு அருகே மலையம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அன்வர் பாஷா. 47 வயதான இவர் நசரத்பேட்டையில் மட்டன் மற்றும் சிக்கன் கடை நடத்தி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து கறிக்கடைக்கு சென்றுள்ளார். பின்னர் மதிய வேளையில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஷாக்காகி நின்றுள்ளார். இதையடுத்து உள்ளே சென்று பார்க்கையில் பெட்ரூமில் உள்ள பீரோ உடைக்கப்பட்டிருந்தது. அதற்குள் பாதுகாத்து வைத்திருந்த 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,50,000 ரூபாய் ரொக்கம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக மாங்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையை நடத்தினர். அத்துடன் கைரேகை நிபுணர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் சம்பவத்தின் போது இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்து கொண்ட இருவர் வந்து சென்றது தெரிய வந்தது. அவர்கள்தான் அன்வர் பாஷா வீட்டில் கைவரிசை காட்டியதும் உறுதி செய்யப்பட்டது. மேலும் சம்பவத்தன்று அவர் கடைக்கு சென்றதை நோட்டமிட்டு அடுத்த சில நிமிடங்களிலேயே திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமூடி கொள்ளையர்களை அடையாளம் கண்டு தட்டி தூக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிவிட்டனர். அச்சுறுத்தலாக விளங்கும் கொள்ளையர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.